என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வியாழக்கிழமையில் உனக்கு உன் தாயானவள் ஒரு உத்திரவாதத்தினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இன்று என் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாற்றத்தை உன்னால் உணர முடிய வேண்டும் என்றால் இந்த வராகியின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும். என்னை உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு வெற்றி என்பது எப்பொழுதுமே சாத்தியமான ஒரு விஷயம். என் குழந்தையே, இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக மாறவும், இந்த நாளில் நீ நினைத்த அத்தனை செயல்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுக்கவும் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை மறக்கக்கூடாது. தன் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. இன்றைய நாள் உனக்கு கடினமானதாகவே இருந்தாலும் சரி, நாளை இதைவிடவும் மோசமானதாகவும் இருந்தாலும் சரி, என் பிள்ளையை நிச்சயமாக அடுத்த நாள் நல்லபடியாக மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தடைகள் அதிகமாக இருக்காமல் யாருக்குமே இங்கு எந்த ஒரு விஷயத்திற்கும் பதில் கிடைத்தது கிடையாது. அதனால் பதில் வேண்டும் என்றால் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் தடங்கல்களை நீ தாண்டித்தானாக வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தைக்கு நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம்தான் என்றால், நீ செல்கின்ற பாதை கடினமானதாக இருந்தாலும் கூட அந்த பாதையில் நீ பயணம் செய்யதான் வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. முடிவுகள் என்னவென்று அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் உன்னுடைய முயற்சிக்கு நீ முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்தால் முழுமையான வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து நீ செயல்பட்டால் போதும். உன்னை புரிந்து கொள்ளாத எந்த ஒரு விஷயமும் உன்னிடத்தில் நிலைக்காது. உன்னை புரிந்து கொண்ட எந்த ஒரு விஷயமும் உன்னை விட்டு ஒரு நாளும் செல்லாது என்பதனை புரிந்து கொண்டு விட்டு செல்வதை ஒரு நாளும் இருக்க பிடித்து நிறுத்தாதே. என் பிள்ளையே, பொறுமை, சகிப்புத்தன்மை இந்த இரண்டுமே தெய்வீகத்தினுடைய குணங்கள். இதற்கு மிஞ்சிய நல்ல குணம் என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதனால் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருந்துவிட்டால் என் பிள்ளை நிச்சயமாக எல்லாவற்றையுமே என் தெய்வத்தினுடைய மனதையும் நீ வென்றுவிடலாம். இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. இருப்பதை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை மறந்தால்தான் உன்னால் முடியும். இழந்ததையே நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயானால் உன் கைகளில் இருக்கின்ற விஷயமும் உன்னை விட்டு இழந்து போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. சில இழப்புகள் வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் என்பது உண்மை. ஆனால் சில இழப்புகள் வலிமையை தரும். நம்மை இது விட்டு சென்று விட்டதல்லவா, நாம் எந்த ஒரு காரணத்திற்காக இவர்கள் நம்மை விட்டு சென்றார்களோ அதை நம்முடையதாக்கி காண்பிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் வந்துவிடும். இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். அதனால் சில இழப்புகள் வலிமையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதுவரை மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, அவர்கள் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் சரி, எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் என்று நீ ஒதுங்கி இருந்து விட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் தானாகவே உனக்கு நடக்க தொடங்கிவிடும். என் பிள்ளையே, உயர்ந்த நம்பிக்கைகள்தான் நல்ல மனிதர்களை உருவாக்குகின்றது. உயர்ந்த மனிதர்கள் தங்களினுடைய நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ளு. எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். முதல் இலை உதிர்ந்த பொழுது துடித்த மரம் அடுத்தடுத்த இலை உதிரும் பொழுது சுதாரித்து கொண்டது. இப்பொழுது கிளைகளை முறிந்தாலும் அந்த மரத்திற்கு வலிப்பது கிடையாது. ஏனென்றால் எல்லாம் அதற்கு பழகிவிட்டது.
இதுதான் வாழ்க்கை என்று புரிந்துவிட்டது. இதற்கு மேல் நாம் எதை இழந்தாலும் அதற்காக வருந்தி கொண்டிருந்தோமானால் நமக்குத்தான் கஷ்டம் என்பதனை அது உணர்ந்து கொண்டது. நாம் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் ஒருபொழுதும் நம்முடைய பலத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டது. இதுபோலத்தான் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற எதிர்கால வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொண்டு நீ மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, துரோகி என்பவன் தூரத்தில் இருப்பது கிடையாது, உன் கூடவேதான் அவர்கள் இருப்பார்கள். தருணம் வரும் பொழுது அவர்களினுடைய வேலையை காண்பித்து விடுவார்கள். அதனால்தான் எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களை நம்பிவிடக்கூடாது. யாருடைய எண்ணங்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று யாருக்கும் புரியாது. அதனால் யாராக இருந்தாலும் அவர்களோடு அளவோடு பழகினால் போதும். உனக்கு ஏமாற்றம் ஒரு நாளும் வந்துவிடாது. என் பிள்ளையே, யாரிடத்திலும் பணிந்திட விரும்பாத மனம் எப்பொழுதுமே தான் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவர்களிடத்தில் எளிதாக பணிந்து விடுகின்றது. ஆனால் அதை அதிகாரமாக பயன்படுத்தி கொள்பவர்கள் வாழ்க்கையில் தோற்று போவார்கள். நம்முடைய அன்பினால் அதை அரவணைக்க தெரிந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வென்று காட்டுவார்கள். தன் மீது மற்றவர்கள் அன்பு காட்டுகிறார்கள் என்பதற்காக அவர்களை ஏளனமாக நடத்திவிடக்கூடாது. இதனால் பாதிக்கப்பட போவது அவர்களின் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக மாறிவிடும். உதிக்கும் போதும் மறையும் போதும் இந்த சூரியனை ரசிக்கின்ற உலகம் உச்சிக்கு வந்து நின்றுவிட்டால் அந்த சூரியன் சுட்டெரிக்கிறதே என்று திட்டி தீர்த்து விடுவார்கள். சூரியனை மட்டுமல்ல, இந்த மனிதனினுடைய வளர்ச்சியையும் தான். பிறக்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள், இறந்த பிறகு வருத்தப்படுவார்கள். ஆனால் இதற்கிடையில் அவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் இவர்கள் கண்டுகொள்வதும் கிடையாது. ஏன், அவர்களின் கஷ்டங்களுக்கு காரணமானவர்களாகவும் இவர்களே மாறிவிடுகின்றார்கள். உன்னை தூசி நினைப்பவர்களுக்கு நீ எப்பொழுதுமே தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்கத்தான் செய்வார்கள். ஏன் நம் இவர்களை தூசி என்று நினைத்தோம் என்று. என் பிள்ளையே, அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ சாதித்து காட்ட வேண்டும். உண்மை இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக பிடிவாதமும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். நேர்மை இருக்கின்ற இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில்தான் கோபமும் இருக்கும் என் பிள்ளையே. அதனால் எது உண்மையான கோபம், எது வாழ்க்கையில் உனக்கு தேவையான கோபம் என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு நீ வாழ வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுள் தலையிடுவதும் தேவையற்ற விஷயங்களுக்கு தீர்வு காண்பதும் உன் வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை பொன்னான நிமிடங்களை வீணடிக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, அவமானப்படுத்தும் பொழுது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று நிச்சயமாக உதாரணம் காட்டுகின்ற நிலைக்கு நீ வந்து விடுவாய். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்பதனை மறந்து விடாதே. யாரோ ஒருவரின் அர்த்தமில்லாத நிராகரிப்பிற்காக கவலைப்பட்டு நிற்காதே. துணி கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாக மாறிவிடுகின்றது. இதை நீ எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றாலும் உன்னை அதிகமாக நேசிக்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். யாரும் இல்லை என்றாலும் இந்த தெய்வம் உன்னோடு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஏறக்குறைய உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய். எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக காண்பிக்கவில்லையே என்று எண்ணி வருந்தாதே. ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் தெய்வம் நல்ல விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறது. இதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை புரிந்து கொண்டு
உனக்கான வெற்றியினை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். நல்லது நடக்கின்ற நேரம் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னை வந்து சேர்ந்து விடும். ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்கொள்கின்ற நோக்கத்தை பொறுத்து அது உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டுமா தீயதை கொடுக்க வேண்டுமா என்று முடிவு செய்யும். நல்லது நினைக்கின்ற உனக்கு நல்லது நடத்தி தராமல் விட்டுவிடுவேனா என்ன? என் பிள்ளையை, இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன். மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை எதிர்கொள்ள தொடங்கு. என்றும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.